ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.1ல் 5ஆம் சம் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிங்கிற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, 3, 5. அதே மாதிரி சிங்கிற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. சி ஈக்குவல் டு 3, 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றும் டி ஈக்குவல் டு 1, 3, 5 எனில் ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டிங்கிறத நம்ம நிரூபிக்கணும். கணக்கில் இது உண்மையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இதை செஞ்சு பார்க்க போகிறோம். இதை எல்ஹெச்எஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். இதை ஆர்ஹெச்எஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கணும். இதுவும் ஈக்குவலான்னு சொல்லி நம்ம இங்கே செஞ்சு பார்க்க போகிறோம். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 1, 2, 3ங்கிற கணம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பி ஈக்குவல் டு 2, 3, 5. சி ஈக்குவல் டு 3, 4. அடுத்து டி ஈக்குவல் டு 1, 3, 5. இப்போ இதை எடுத்துக்கிற போகிறோம். இது எல்ஹெச்எஸ் சொல்லி எடுத்துக்கிற போகிறோம். எல்ஹெச்எஸ் என்ன எடுத்துக்கிற போகிறோன்னா ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி. இதில் இதை கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து இதை கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து தான் நம்ம கிராஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ வெட்டு சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ வெட்டு சி ஈக்குவல் டு ஏக்கும் சிக்கும் இருக்கிற பொதுவான உறுப்புகள் எழுதணும். இப்போ ஏங்கிற கணத்தை எழுதிக்கிடுவோம். 1, 2, 3 வெட்டு சிங்கிற கணம் 3, 4. இதில் ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்குது? 3 தான் இதில் ரெண்டுலேயும் பொதுவாக இருக்குது. அதனால் 3ன்னு சொல்லி எழுதிக்கலாம். அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்க போனால் பி வெட்டு சி டி கண்டுபிடிக்கணும். பி வெட்டு டி ஈக்குவல் டு பிங்கிற கணத்தை எழுதிக்கலாம். 2, 3, 5 வெட்டு டிங்கிற கணம் 1, 3, 5 ஈக்குவல் டு பிலையும் டிலையும் இருக்க பொதுவான உறுப்பு தான் எடுத்து எழுதணும். வெட்டுனா எது இருக்குது? 3 இருக்குது. அடுத்து 5ங்கிற உறுப்பு இருக்குது. நாம் எடுத்து எழுதிடலாம். கணத்தில் 3, 5ன்னு சொல்லி எழுதிக்கலாம். இதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டியை கண்டுபிடிக்கணும். கிராஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எழுதிக்கலாம். ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி ஈக்குவல் டு இப்போ ஏ வெட்டு சி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அது இங்கே எழுதிக்கணும். 3 கிராஸ் பி வெட்டு டி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த இருக்குது, அதை இங்கே எழுதிக்கிறோம். இப்போ நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ வெட்டு சியில் இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் பி வெட்டு டியில் இருக்க எல்லா உறுப்புகளோடையும் நம்ம சேர்த்து எழுதணும். இப்படி எழுதணும்னா 3, 3 அடுத்த உறுப்பு 3, 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். 3, 5. இது எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதை 1ன்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம். அதுக்கடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டிங்கிறது கொடுத்துருக்காங்க. இங்கே எழுதிக்கிறோம். ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டிங்கிறத எழுதிக்கணும். இதில் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருவோம் தனியாக. அடுத்து சி கிராஸ் டி கண்டுபிடிச்சிருவோம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏங்கிற கணத்தை எழுதிக்கிடுவோம். 1, 2, 3 கிராஸ் பிங்கிற கணத்தை எழுதிக்கலாம். 2, 3, 5. இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் கிராஸ்னா ஏல இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் பியில் இருக்க எல்லா உறுப்போடையும் சேர்த்து எழுதணும். அப்போனா ஏல இருக்க ஒரு உறுப்பு எடுத்துக்கிறோம் 1, பியில் இருக்க எல்லா உறுப்போடையும் சேர்த்து எழுதணும். ஈக்குவல் டு 1, 2 1, 3 1, 5
அடுத்து ரெண்டாவது என்ன இருக்குது, இங்கே 2ன்னு இருக்குது. அதை வந்து எல்லா உறுப்போடையும் சேர்த்து எழுதணும். அப்போனா 2, 2, 2, 3, 2, 5. அதுக்கடுத்து 3ன்னு இருக்குது. இதை பியில் இருக்க எல்லா உறுப்போடையும் சேர்த்து எழுதணும். அப்போனா 3, 2, 3, 3, 3, 5 எழுதியாச்சா? அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா சி கிராஸ் டி கண்டுபிடிக்க போகிறோம். சி கிராஸ் டி ஈக்குவல் டு சிங்கிற கணக்கு எழுதிக்கலாம் 3, 4 கிராஸ் டிங்கிற கணக்கு எழுதிக்கலாம் 1, 3, 5. கார்ட்டீசியன் பெருக்கல்னா சியில் இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் டியில் இருக்க எல்லா உறுப்பையும் சேர்த்து எழுதணும். இங்கே 3ன்னு இருக்குது, அது டியில் இருக்க எல்லா உறுப்பையும் சேர்த்து எழுத போகிறோம். அப்படின்னா என்ன கிடைக்கும், 3, 1, 3, 3, 3, 5. அடுத்து என்ன உறுப்பு இருக்குது, 4 இருக்குது, அதை டியில் இருக்க எல்லா உறுப்பையும் சேர்த்து எழுத போகிறோம். 4 இப்படி போட்டு வச்சுக்கலாம். 4, 1, 4, 3, 4, 5. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து சி கிராஸ் டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வெட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து இங்கே கண்டுபிடிச்சலாம். ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பியில் என்ன கண்டுபிடிச்சோம் அது எல்லாத்தையும் எழுதிக்கிற போகிறோம். எழுதியாச்சு. வெட்டு சி கிராஸ் டி கண்டுபிடிச்சோம்ல, இதாக இருக்குது. இதை வந்து எழுதிக்கணும். இப்போ எழுதியாச்சு. இப்போ ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி இது ரெண்டுலேயும் இருக்க பொதுவான உறுப்பை தான் நம்ம எழுதணும். மொதல் ஏ கிராஸ் பி வந்து இங்கே இருக்குது, அதுக்கடுத்து சி கிராஸ் டி வந்து இங்கே இருக்குது. இந்த ரெண்டுலேயும் இருக்க பொதுவான உறுப்பை நம்ம எடுத்து எழுத போகிறோம். 1, 2 இங்கே இருக்கா, இல்லை. அப்புறம் 1, 3 இங்கே பார்க்குறோம், இல்லை. அடுத்து 1, 5 பார்க்குறோம், இல்லை. அடுத்து 2, 2 இல்லை. 2, 3 இங்கே இல்லை. 2, 5 இங்கே இல்லை. 3, 2 இங்கே 3, 1 இருக்குது. 3, 3 இருக்குது. 3, 2 இல்லை. அதுக்கடுத்து 3, 3 இருக்குது. இங்கேயும் 3, 3 இருக்குது. இந்த இருக்குதா? அப்போ நம்ம எழுதிக்கலாம் 3, 3. அடுத்த உறுப்பு என்ன இருக்குது, 3, 5 இருக்குது. இங்கேயும் இருக்குதா, இந்த இருக்குது. ரெண்டு இதுலேயும் இருக்குது. அப்புறம் அதையும் எழுதிக்கலாம் 3, 5. இதை வந்து 2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இருக்கா, என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 3, 3, 3, 5ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இதை 1ன்னு சொல்லி எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3, 3, 3, 5ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுமே சமமாக இருக்குது. அதாவது 1 ஈக்குவல் டு 2, அதாவது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் சொல்லி எழுதிக்கணும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட்டு இதை எழுதி என்பது உண்மை என சோதிக்கப்பட்டதுன்னு சொல்லி எழுதிக்கிறணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.